பதே ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். அதாவது ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப நாள் ஆச்சு மூலபாராயணம் பண்ணலாமான்னு ஒரு ஆசை இருக்குது. பகவானுடைய சங்கல்பம் இருந்தால் நம்மளால் பண்ண முடியும். நம்ம அடிக்கடி சொல்கிறது தான், பகவானுடைய சங்கல்பத்தின்படி தான் நம்மளால் ஒரு விஷயத்தை ஒரு காரியத்தை செய்ய முடியுதே தவிர நம்ம நினச்சதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. இப்போது முன்னாடி பாகவதம் பாராயணம் எத்தனையோ பாகவதம் பாராயணம் பண்ணியிருக்கோம், எல்லாம் பகவானுடைய சங்கல்பம். அதே மாதிரி இப்போ நாம சொல்கிறோம், இதுவும் பகவானுடைய சங்கல்பந்தான். ரொம்ப நாள் ஆச்சு பாகவதம் விட்டுன்னு, அதுவும் பகவானுடைய சங்கல்பந்தான். பாகவதம் படிக்க வச்சாலும் அது பகவானுடைய இஷ்டம், இல்லை படிக்க வைக்கலனாலும் அது பகவானுடைய இஷ்டம்தான். பகவான் கிருஷ்ணருடைய இஷ்டம்தான், ராமருடைய இஷ்டம்தான். நம்ம இஷ்டம் எதுவுமே கிடையாது. நம்ம அப்படி தான் இத்தனை நாள் பக்தி பண்ணிட்டு வரோம். நம்ம இஷ்டம்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் கிருஷ்ணருடைய இஷ்டம். அவர் என்ன சங்கல்பம் பண்ணுறாரோ அதை நம்ம செய்வோம், இல்லைன்னா நம்ம செய்ய முடியாது. நான் பண்ணுறேன்னா அது அகங்காரம் ஆகிடும். அப்போ சரணாகதி பாவம் வராது. சரணாகதி பாவத்தில் இருக்கும்பொழுது தான் எல்லாம் கிருஷ்ணருடைய இஷ்டம், ராமருடைய இஷ்டம் அப்படின்னு வரும். இதை நம்ம புரிஞ்சிக்கணும். எல்லாமே நம்ம இஷ்டம், நாம் நினச்சா செய்தலாம், நாம் பண்ணலாம், நாம் எல்லாம் பண்ணுங்களாம் பார்க்கலாம். ஒரு ராமநாமா கூட எத்தனையோ நாள் சொல்லாமல் இருந்திருக்கோம். அந்த ராமான்றது வார்த்தை கூட வராமல் இருந்திருக்கு எத்தனையோ நாள். ஏன்? பகவான் நினைக்கல, அதனால் நம்ம ராமநாமா சொல்லலை. ரொம்ப சிம்பிள், ஈஸியாக கணிக்கலாம். பகவான் நினச்சான்னா நீ பாவியானாரு புண்ணியாத்மானாரு எப்படியாப்பட்டவனாரு உன்னை சொல்ல வைக்கணும்னு நினச்சான்னா நீ அதில் உன்னுடைய தீவிரதையை காட்டுவ. பாகவத பாராயணமோ ராமாயண பாராயணமோ இல்லை நாமசிங்கிறது எதுனாலும் சரி, பகவான் நினச்சிட்டான்னா அது பிறகு நீயே நிறுத்தணும்னு நினச்சாலும் அதுக்கு தடை உண்டாக்கணும்னு நினச்சாலும் முடியாது. நீங்கள் பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக நாம சொல்லுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக பாகவதம் படிப்பீங்க, எல்லாமே. அப்போ பகவானுடைய கருணையை பிடுங்க முடியாது. பகவானுடைய கிருபையானது ஒன்று மகான்களுக்கு போய் சேவை செய்திருக்கணும், வினா மகத்பாத ஜபிஷம், அதான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இல்லை நம்ம பூர்வ கர்மாவில் நாம் பகவத் பூஜைகள் நிறைய பண்ணியிருக்கணும், அந்த வாசனை பிரகாரம் வந்திருக்கோம். வெட்டக்குறை தொட்டக்குறை ஒன்று மகான்களுக்கு சேவை செய்திடணும், இல்லை பூர்வ ஜென்மத்தில் நாம் வெட்டக்குறை தொட்டக்குறை பகவத் பக்தியில் இருந்திருக்கணும். அதனுடைய தொடர்பாக உனக்கு இன்றைக்கி பக்தி வரலாம். இதுக்கெல்லாம் மேலே மகானுடைய சேவை இது, அதுக்கு மேலே பகவான் ஒரு காரணம். நீ பூஜைகள் பண்ணதில்லை, எதுவும் பண்ணதில்லை, ஆனாலும் பகவான் நீ முன் ஜென்மத்தில் பூஜைகள் பண்ணிக்கிற, அதனால் விட்டக்குறை தொட்டக்கிற, அதனால் பண்ணுறதுனா அது ஒரு காரணம். மகான்களுக்கு போய் சேவை செய்த அப்படின்னா அதெல்லாம் ஒரு காரணம். ஆனால் காரணமே இல்லாமல் பகவான் திடீர்னு கிருபை பண்ணுவான் பாருங்கள், அது எதுக்குன்னே புரிஞ்சிக்க முடியாது. எந்த காரணத்துக்காகனா, ஏன்னா காரணமே இல்லாத கருணை காட்டக்கூடிய பகவான் நீ இந்த காரணம்னு சொல்ல முடியாது. காளியனுக்கு என்ன காரணத்துக்காக அவன் தலையில் பகவான் பாதசோடு வச்சார் சொல்லும் பார்க்கலாம். போதனைக்கு என்ன காரணத்துக்காக, அவள் என்ன புண்ணியமா புருஷார்த்தமா, அவள் எந்த மகான நாடுனா, அதே சமயத்தில் என்ன கர்மவினை பண்ணான். கர்மவினைனா அப்போ பச்சை ரத்தம் குடிக்க வேண்டிய அவசியம் இல்லையா அவளுக்கு. அப்போ காரணமே இல்லாமல் பகவான் கிருபாலு கருணை காட்டுறான். இவங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க உன்னத ஸ்திதி அடைவாங்க. காளியன் தலையில் பகவான் நர்த்தனம் ஆனது, அந்த காளியனோடு சேர்த்து தானே அந்த ஃபோட்டோவை நம்ம பார்க்குறோம். காளியன் நர்த்தனம்னா அப்போது கிருஷ்ணன் மட்டும் ஃபோட்டோவில் விழலையே, அந்த காளியனும் அந்த ஃபோட்டோவில் விழுறானே, அந்த பாக்கியம் அவன் பெற்றிருக்கானா. சுகவாசியாக வசிக்கிறதுக்கு வந்தவன் அவன். காளியன் ஒரு நாள் ஒரு புஷ்பம் போடுறது கிடையாது, ஒரு துளசி போடுறது கிடையாது.
இதுதான் காரணம் இல்லாமல் கிருஷ்ண கிருபை பண்ணுறது. நம்ம சரித்திரங்களை பார்க்குறோம் இல்லையா, இதுதான். அப்போ நம்ம நினச்சி பக்தி பண்ணால் கூட முடியாது. ஆனால் பகவான் காரணம் இல்லாமல் யாருக்கு கிருபை பண்ணுறானோ அவன் ஒரு துஷ்டனாக இருந்தாலும் அவன் புத்தி மாற்றப்பட்டு பக்தி பண்ணுவான். ஒரு மாரிசனுக்கு அனுகிரகம் பண்ணணுன்னா தலையெழுத்து பகவானுக்கு, ராமருக்கு. அவன் ராமநாமத்தினாலே பீதி உண்டாச்சு. இவன் கர்ப்பத்தை கண்டு பீதி உண்டாச்சு. அஷ்டமோ கர்ப்பன்னு யார், கம்சனுக்கு. நாமத்தை கண்டு பீதி உண்டாச்சு மாரிசனுக்கு. அந்த பீதினாலேயே நாமத்தை அனவரதமும் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ராம 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 ராம. அவ்வளோதான். அந்த ரகாரம் கேட்டாலே எங்கேயாவது ராமான்னு யாருன்னா சொல்கிற மாதிரி கேட்டதுனாவே நடுநடுங்கி போயிடுவான். ஆரம்பத்தில் அப்படி ஆரம்பித்து அந்த ராமநாமம் கடைசியில் அவனுக்கு அதுவே ராமநாமே அவனுக்கு சொத்தை அமைஞ்சு அந்த ராமநாமே அவனுக்கு மோட்சத்தையும் அளித்தது. அந்த ராமநாமம் அந்த ராமனை முன்னாடி கொண்டு போய் நிறுத்திச்சு பாருங்கள். விரோத பாவத்தில் பகவான் வதம் பண்ணாலும் கடைசியில் அந்த ராமராண்டை கொண்டு போய் விட்டுச்சு பாருங்கள். ராவணன் மூலமாக ராமரிடத்தில் அந்த ராமநாமம் ஜெபிக்கிறதுல ராமரிடத்தை கொண்டு போய் விட்டுச்சு. அந்த ராமர் கையாலே அவனுக்கு மோட்சமும் கிடைச்சிது பாருங்கள். அப்போ அவன் எப்படி ராமநாமம் சொல்லியிருப்பான்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ அவ்வளோ பயபக்தியா ராவணன் இடத்துலையே ராமரை பற்றி பெருமையாக தான் பேசுகிறான். தான் வணங்குற தெய்வம் தன்னுடைய இஷ்ட தெய்வத்தை பற்றி குறை சொல்லி பேச மாட்டான். அவன் மச்சானாக இருந்தால் கூட ராவணனுக்கு மாமா மாரிசனுக்கு மச்சான் ராவணன் இருந்தால் கூட அவங்க பக்கம் சப்போர்ட் பண்ணி பேசல. ராமர் பக்கம் தான். ராமர் மேலே அதர்மம் இருக்காது, சூர்பனகர் மேலே தான் அதர்மம் இருக்குன்னு அப்படியே தைரியமாக சொல்கிறார் மாரிசன். ராவணனை கண்டு பயப்படல. வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறாங்க. சூர்பனகர் மேலே தான் தப்பு இருக்கும், ராமர் மேலே தப்பே இருக்காது. ஏன்னா அது தன்னுடைய தெய்வம், மாரிசனுடைய தெய்வம், இஷ்ட தெய்வம். இப்போது ராமநாமத்தை ஜெபிச்சு ராமர் தர்மாத்மா அப்படின்னு அவனுடைய வாதத்தை உடைக்கிறார். ராவனுடைய வாதத்தை உடைக்கிறார். அவன் ஒரு பெண்ணை போய் இப்போ காது மூக்கு அறிஞ்சு அவமானப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னான். அதுக்கு முன்னாடி அவள் பண்ணது ரொம்ப அநியாயம். அவள் பெண்ணே கிடையாது, அவள் ராட்சசி சூர்பனக. எப்படி அப்போ பண்ணலாம்? சரி கொல்லன்னு நினச்சா யார் சும்மா இருப்பான்? அவன் உயிரோடு விட்டான்னு நினச்சி சந்தோஷப்படு. பெண்ணுன்ற இறக்கத்தினால தான் காது மூக்கு மட்டும் கட் பண்ணி விட்டான், இல்லைன்னா உயிரியே போக்கியிருப்பான். அப்போ அவ்வளோ கருணை காட்டக்கூடியவன் யார்? கருணாமூர்த்தியான ராமச்சந்திரமூர்த்தி அப்படின்னு சொல்கிறார் இல்லையா. இதெல்லாம் அப்போது பகவான் கிருபாலு. அப்படி கிருபாலுன்னு மாரிசன் வாக்காலே சொல்கிறான். சொன்ன பிறகு தான் புரியுது. அதனால் எதுவுமே பகவான் இஷ்டத்தின்படி தான் நடக்கிறதே தவிர நம்ம இஷ்டப்படி நடக்கிறதே இல்லை. இப்போ எதுக்கு சொல்ல வந்தோம்? நம்ம பாகவதம் ஆரம்பிக்கலாமான்னு நினச்சேன். அந்த பாகவதம் ஆரம்பிக்கிறதும் அதை தொடர்ந்து நடத்துகிறதும் இல்லை நம்ம சங்கல்பம் பண்ணுறதும் நம்ம இஷ்டம் கிடையாது. நம்ம சங்கல்பம் பண்ணலாம். மேன் ப்ரப்போசஸ் காட் டிஸ்போசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மனுஷ செயலாக எதுவுமே நடக்கிறதில்ல. நம்ம ஆரம்பிச்சணும்னு நினைப்போம் பாகவத பாராயணம், அது தொடர்ந்து நம்ம பாராயணம் பண்ணணுமே, அது பகவான் கையில் தான், கிருஷ்ணர் கையில் தான் இருக்குது. அவர் நினச்சா நம்மளை பாகவத பாராயணம் பண்ண வைக்க முடியும். இல்லை தேவேன்னு இருக்க வேண்டியது தான். ராமநாமா சொல்லி பாடுன்னு இருக்கலாம், அதே பெஸ்ட்டு. அவ்வளோதான். ராமநாமா பாடல் பாடி ஆனந்தமாக அனுபவிக்க வேண்டியது தான். அதனால் எதுக்காக பகவான் நமக்கு எந்த விஷயத்தை செய்ய வைக்கிறான்னு நம்மளுக்கு தெரியாது. சரணாகதி பாவத்தில் பார்க்கும்போது இன்றைக்கி இதை செய்ய வச்சுருக்கான், இன்றைக்கி இப்படி செயல்படுத்துகிறான், நல்லது. அவ்வளோதான். அந்தந்த விஷயத்தை அப்படி அப்படியே எடுத்துன்னு போகிறது தான் பெஸ்ட்டு. நாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சரணாகதி பாவம் இல்லாதனால்தான் ஒரு நாள் நமக்கு இது செய்யலை அதை செய்யலை, அது ஆன்மீக விஷயமாக இருந்தாலும் சரி, பௌதிக விஷயம் சரி, நான் செய்தனே இன்றைக்கி என்னால் செய்ய முடியலையே, கண்டிப்பாக செய்தாகணும், இது பண்ணணும், ஒரு பிடிவாதம், ஒரு இறுக்கம். அதை பிடிவாதமாக ஒரு விஷயத்தை கஷ்டப்பட்டு செய்கிறதுனால என்ன லாபம் சொல்லும் பார்க்கலாம். மன உளைச்சல் தான் மிஞ்சும். சிரமந்தான், சிரமையேவகி கேவலம், வெறுமனே சிரமந்தான் மிஞ்சும். பகவான் இஷ்டப்பட்டால் நீ செய்ய போகிற, சந்தோஷமாக செய்ய போகிற, உற்சாகமாக செய்ய போகிற, இன்னும் அதில் பகவான் தூண்ட போகிறான். பகவான் இஷ்டப்படலையான்னா நீ என்ன முயற்சி பண்ணாலும் உனக்கு சிரமந்தான் மிஞ்சும்.
அதான் அகங்காரம். அகங்காரத்தினால நான் செய்கிறேன். அந்த நான்ற அகங்காரத்தினால தான் எவ்வளோ பேர் அழிஞ்சாங்க. அந்த நான் என்ற அகங்காரத்தினால் எவ்வளோ பேர் அழிஞ்சாங்க. ராவணன் முதல் கொண்டு, கம்சன் முதல் கொண்டு, இரண்யகசிபு எல்லாம் இந்த நான்ற அகங்காரத்தினால் அழிஞ்சவங்க தானே. அதை விட்டுட்டேன் அப்படின்னு தான் பகவான் சொல்கிறார். அந்த நான் எனதுன்றது விட்டுட்டோம்னாவே ரிலாக்ஸ். நான் எதுவுமே செய்யலைப்பா, நான் ஒரு கருவி. பகவான் இயக்குறான், நான் செய்கிறேன். நேற்று நாமா சொல்ல வச்சான், இன்னைக்கு நாமா சொல்ல வைக்கல, இன்றைக்கி பாகவதம் படிக்க வைக்கிறான். அதுவும் பகவான் இஷ்டம். நாளைக்கு தான்ண்ணா இன்றைக்கி பாகவதம் படிக்க வச்சா நாளைக்கு ராமாயணம் படிக்கிறேன்னா, ஆமாம் தப்பு தான் அப்படின்ட்டு உடனே நீ ஃபீல் பண்ணோம். நம்ம அதுக்கு காரணம் கிடையாது. நம்மளை காரணமாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணனா நம்ம மனசே நம்மளுக்கு எதிரியாக இருக்கும். நம்ம தான் காரணம் அப்படின்னு நினச்சோம்னா நம்மளுக்கு பெரிய கவலையும் உண்டாக்கிடும். நம்ம மனசை நம்மளுக்கு எதிரியாக போய் நம்மளை போட்டு வாட்டி ஏற்றுறோம். நீ என்ன ஆச்சா, நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்மளுக்குள்ளே வருத்திப்போம். எதுவுமே இஷ்டம் கிடையாது. நேற்று நாமா சொல்லணுச்சே தொடர்ந்து நாமா மட்டும் பிடிச்சிக்கணும், பாகவத ராமாயணம்லாம் படிக்கக்கூடாது அப்படின்னு நாமத்தை மட்டும் பிடிச்சிக்கணும் அப்படின்னு இருந்தோன்னு நினச்சோம்னா நடக்காது. ஒரு டைமில் ராமநாமா போர் அடிக்கிற மாதிரி ஆகிடும், பாகவத ராமாயணம் ருச்சிக்கிற மாதிரி ஆகிடும். அப்படி கொண்டு வந்து விட்டுரும். அப்படின்னா நம்மளால் படிக்காமல் இருக்க முடியாது. பாகவதம் படிச்சுடும். ஏன்னா உன் அகங்காரத்தை போகிறதுக்காக தான் ஒரு விஷயத்தை இன்ட்ரெஸ்ட்டாக செய்கிற ஒரு விஷயத்தை உனக்கு அதுவே வெறுப்பாக உண்டாக்குற மாதிரி பகவான் ஏற்பாடு பண்ணுறான். இது புரிஞ்சிக்கணும். ஒவ்வொரு விஷயத்துலேயும் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளுக்கு வெறுப்படையும். கட்டின மனைவி கூட ஆரம்பத்தில் அழகாக இருக்கிற கூட ஒரு நாள் பார்த்தா அவள் ராட்சசியாக கூட தோணும். உண்மை தானே? எவ்வளோ பேர் வீட்டில் நடக்குது. ரம்பையாக இருந்தவ ராட்சசியாக எப்படி தோணுனா? அவள் பேசுகிற பேச்சில், கடுப்பான பேச்சில். அப்போ ஆரம்பத்தில் உனக்கு அவள் தானே ரம்ப மாதிரி ஊர்வசி மாதிரி இருந்தா, அந்த மனைவி தானே. இப்போ எப்படி எதிரியாக மாறினா? காலத்தின் கட்டாயம். அப்போ ஒரு இடத்துல போர் ஒரு இடத்துல நம்மளுக்கு எந்த பொருளை எந்த பெண்ணை விரும்பினாயோ அந்த பெண்ணை உனக்கு வெறுப்பு உண்டாக்குற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? அவள் மேலே உனக்கு வெறுப்பு உண்டாக்குது இல்லையா? அப்போது எல்லாத்துக்கும் ஒரு எண்டு இருக்குது. அதே மாதிரி தான் ஒரு லட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும், 2 லட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 3ஆவது லட்டு சாப்பிடும்போது கொஞ்சம் ஏதோ வெகுட்டுற மாதிரி இருக்குது. 4ஆவது லட்டு சாப்பிட்டா ஐயோ என்னால் வாயிலே வைக்க முடியாது, நான் வாந்தி எடுத்துருவேன் அப்படின்றோம். எந்த பொருள் விருப்பப்பட்டதாக இருந்ததோ முதல் லட்டில், 4ஆவது லட்டில் அதுவே வெறுப்பாக உண்டாயிடுச்சு, வாந்தி வர மாதிரி ஆகிடுச்சு. எல்லாமே ஒரு காலகட்டத்தில் வெறுப்பு உண்டாகும். அது ஆன்மீக விஷயத்தில் கூட நீங்கள் தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்யணும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு காலகட்டத்தில் அதுக்காக ஒரு டைமில் நம்ம ஏன்னா எப்போ ஒரு சாத்விக குணத்துலேயும் நம்ம இருக்க முடியாது. ரஜோ குணத்துக்கு இறங்கிடுவோம், தமோ குணத்துக்கு இறங்கிடும் போது நம்மளுக்கு அதுவே வெறுப்புணர்வு உண்டாகும். அப்போ என்ன பண்ணணும்? சரி ஓகே விட்டுடு. வெறுப்புணர்வு உண்டாகும்போது அப்போ நம்மளுக்கு நம்ம போர் அடிக்கும்போது அப்போ நம்ம கஷ்டப்பட்டு நேற்றுலாம் நல்லா செய்தேன், நேற்று நான் 100 மாலை சொன்னேனே, 10 மாலை சொன்னேனே, 20 மாலை சொன்னேனே, அது மாதிரி மறுநாளும் அது மாதிரி தான் இருக்கும் அந்த சூழ்நிலை. பண்ணலான்னு நினச்சா அப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவோம். நேற்று பண்ணனா நேற்று இன்ட்ரெஸ்ட்டில் பண்ணிட்டேன். நீ நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, சாத்விக குணத்தில் இருந்தேன், நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, அதனால் 10 மாலை பண்ணிட்டேன். இன்றைக்கி தமோ குணத்தில் இருக்கியே, இப்போ 10 மாலை இல்லை, 1 மாலை பண்ணுறதே பெரிய விஷயம். ஏன் இது ஆச்சரியமாக? நேற்று நல்லா பண்ணினேன், நேற்று 16 மாலை 20 மாலை நாமா சொன்னேன், நான் ராமநாமா சொன்னேன், ஹரே கிருஷ்ணா சொன்னேன். எப்படி சொன்னேன்? பகவான் உனக்கு சாத்விகமான பலம் கொடுத்து வச்சுருந்தான், அதனால் நீ சாதிச்ச. 16 மாலை 20 மாலை நாமா சொல்ல முடிஞ்சுது, 2 மணி நேரம் நாமா சொல்ல முடியும். இன்றைக்கி சுத்தமாக தொடவே முடியலப்பா என்னால். 1 மாலை சொல்ல முடியல, கொஞ்ச நேரம் ராமநாமா சொல்ல முடியல. இன்றைக்கி சத்துவ தமோ குணம், சுத்தமாக தமோ குணத்தில் இருக்க. நீ தமோ குணத்தில், அறியாமை குணத்தில், மந்த நிலையில் இருக்க. இப்போ உன்னால் சொல்ல முடியாது. ஆனால் நேற்று சொன்ன அளவுக்கு நான் இன்றைக்கி சொல்லணுமே, எப்படியாவது சொல்லணுமேன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுவேன். அதனால் சிரமந்தான் மிஞ்சம். ஆனால் உனக்கு ஒரு குரு இருந்துட்டாருன்னா சொல்லிக் கொடுப்பார். நேற்று சத்துவ குணத்தில் இருந்த, இன்றைக்கி தமோ குணத்தில் இருக்க, அதனால் உன்னால் செயல்பட முடியல, பகவானுடைய இஷ்டம், சரி விட்டுரு. அப்படி அந்த தமோ குணத்தின் செயல்பாடு சமோ குணத்தின் செயல்பாடு மாறி சாத்விக குணம் வரும்போது
நீ நினச்ச மாதிரி செய். இப்போ தமோ குணத்தில் ஒரு மாலை சொல்ல முடிஞ்சுது, அந்த ஒரு மாலை சொல்லு போதும். ஆனால் சொல்லாமல் மட்டும் இருக்காது. பக்தி இப்போ நம்ம கர்மாவை மட்டும் விடாத, கர்மா செய். அது பகவத் விஷயமான கர்மாவாக இருக்கட்டும். இன்றைக்கி ஒரு மாலை தான் சொல்ல வச்சுருக்கான், சந்தோஷமாக சொல்லு. ஒரு மாலை தான் சொல்ல வச்சுருக்கான், சந்தோஷமாக சொல்லு. நேற்று 10 மாலை சொன்னேன், அதாவது என்னென்னா நேற்று 1000 நாமா சொன்னேன், இன்றைக்கி என்னென்னா 100 நாமா தான் சொல்ல வச்சுருக்கான். பரவாயில்ல, 108 நாமா சொல்லிட்டு விட்டுரு, பரவாயில்ல. ஏன்னா பகவான் இன்றைக்கி உடம்பு சூழ்நிலை, இன்றைக்கி மனசு சூழ்நிலை, மனசனுடைய வெறுப்புத்தன்மை, மனசனுடைய பலம் மனதுடைய பலம் குறைவாக இருக்குது. அதனால் இன்றைக்கி தான் சொல்ல முடிஞ்சது, இதில் தான் செயல்பட முடிஞ்சது. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கோ அது அந்த சூழ்நிலையை. இப்போ நான் 100 மாலை தான் 100 நாமா தான் சொல்ல முடியும், 108 நாமா தான் சொல்ல முடியுது. ஓகே, சொல்லிட்டு பரவாயில்ல பகவானே, இந்த 108 மாலை சொல்ல வச்சதுக்கு ரொம்ப நன்றி ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயினேரு. இந்த 108 நாமா சொல்ல வச்சதுக்கு நன்றி ராமா அப்படின்னு சொல்லிட்டு போ. இதுதான் சரணாகதி பாவம். ஆணுகொல்லியன்னு பகவானுக்கு அனுகூலமாக தான் நம்ம பேசணுமே தவிர, பகவான் பற்றியா நேற்று நல்லா சொல்ல வச்சேன், நீ சொல்ல வைக்கல பற்றியா, என் பக்தி போயிடுச்சு, அவங்களால போச்சு, இவங்களால போச்சு, அதுவாக போச்சு, இதுவாக போச்சு, 1000 காரணம் சொல்லுவோம் நாம். இல்லை அங்கே போய் என் தபசு குறைஞ்சிச்சு, இல்லை அங்கே போய் எனக்கு சாநித்தியம் குறைஞ்சிச்சு, இவங்களால தான் எனக்கு கெட்டுது, அவங்களால தான் கெட்டுது, நீ 1000 அப்படி காரணம் சொல்ல ஆரம்பிச்சுன்னா பகை தான் வளரும். அவன் உன் மனசே உனக்கு நிம்மதி கொடுக்காது. அல்டிப்பு பல காரணங்களை ஆராயும். நேற்று நிறைய நாமா சொன்னவன் இன்றைக்கி ஏன் சொல்லலை அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள். ஒருவேளை அந்த சாப்பாடு சாப்பிட்டோமே அதனால், இல்லை இந்த வெங்காயம் பூண்டு சாப்பிட்டேன் அதனால், இல்லை உப்பு புளிக்காரம் ரொம்ப அதிகமாக சாப்பிட்டேன் அதனால், இல்லை அந்த துஷ்ட சகவாசம் அவங்களோட பேசணும் அதனால் எனக்கு இன்றைக்கி சொல்ல முடியல. 1000 காரணங்கள் ஆராயும். ஒரே ஒரு காரணம்தான், நேற்று பகவான் சொல்ல வச்சா இன்றைக்கி சொல்ல வைக்கல, முடிஞ்சு போச்சு. இது சரணாகதி பாவம். இதில் வர்றதுக்கு தான் ரொம்ப கஷ்டம். இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா மற்றவங்க யாரையும் நீ எது நடந்தாலும் இவங்களால் நடந்தது, அவங்களால் நடந்தது, யாரையும் குற்றம் சொல்ல மாட்டீங்க, புரியுதுங்களா? பல காரணங்களை ஆராய்ச்சி பண்ணி மண்டையை உடைச்சிக்க மாட்டீங்க. பல காரணங்களை ஆராய்ச்சி பண்ணி மண்டையை உடைச்சிக்க. அப்போ அவைகள்லாம் திருத்திக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம், எல்லாம் பண்ணுவோம், என்னென்னவோ பண்ணுவோம். தேவையில்லைன்றேன். பகவான் கிருபை பண்ணால் சொல்லுவேன். இன்றைக்கி பகவான் கிருபை பண்ணல, சொல்லலை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தை. இதுதான் சரணாகதி பாவம். என்னத்தான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையிட. நாளைக்கு என்ன, ஐயோ எனக்கு குடிமொழிக்கு போயிடும், அப்படி ஆகிடும், இப்படி ஆகிடும், கஷ்டம். நடக்கும்போது தைரியமாக ஃபேஸ் பண்ணு. நடக்கிறதுக்கு முன்னாடியே நடந்துருமோன்னு கற்பனை பண்ணாத. எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாத. என்ன தான் நடக்குது பார்த்துடலாமே. என்னத்தான் நடக்கும் நடக்கட்டுமே, பார்த்துடலாம். இது அந்த நடக்கிற வரைக்கும் நீ சந்தோஷமாக இரு, ஜாலியாக இரு, பகவத் பக்தி பண்ண, பகவான் நாமா நிறைய ரசித்து பாட. நடக்கும்போது இப்போ ஓகேப்பா, அப்படியா பகவான் கைவிட்டுருவான், சரி அது அப்புறப்பட்ட விஷயம், சரி அது வேணாம், அந்த டாபிக் வேணாம். அப்படி ஒன்றும் பகவான் கைவிட மாட்டான், அது வேறு விஷயம், அது அப்புறம் பார்க்கலாம். ஆனால் நாளைக்கு நடக்க போதோன்னு நினச்சி இன்றைக்கி வாழ்க்கையை நரகமாக்கிக்கிறத காட்டிலும், நாளைக்கு நடக்கும்போது நடக்கட்டும், இன்றைக்கி இந்த டைமை வந்து சொர்க்கமாக மாற்றி ஆனந்தமாக ராமநாமம் பாடலாமே, சேஃப்டி தேடிக்கலாமே. அதான பரிசுத்து சொன்னார். 7வது நாள் பாம்பு கடிப்பார். அதுக்காக நான் அதுக்கு நினச்சி பயந்து நிற்கணும்னு சொல்கிறியா? சொல்லு. இப்போ தக்ஷன்ற பாம்பு வந்து கடி போகிறானோ, ஐயோ எந்த ரூபத்தில் வருவானோ, எங்கே வருவானோ, அது பயந்து நடிக்கணுன்னு சொல்கிறியா? அது வரும்போது வரட்டையா. தசத்வலம் காயது விஷ்ணு காதாக. அது வரைக்கும் விஷ்ணுனுடைய கதைகளை. தசத்வலம், தக்ஷன்ற பாம்பு உடம்பு தான் கடிக்க போகுது. அது கடிக்கும்போது கடிக்கிற நேரம் வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கணும்னா நான் விஷ்ணுனுடைய கதைகளை கேட்கணும். காயது விஷ்ணு காதாக பாகவத்தில் வருது இது ஸ்லோகம். நான் அதுக்காக நரக வாழ்க்கையை நான் அனுபவிக்கணும். நான் ஆனந்தமாக வாழ்ந்துட்டு போவேன். அந்த 7வது நாள் பாம்பு கடிக்கும்போது நடக்கட்டும்பா. மரணம் வரும்போது மரணம்தான் எல்லாத்தோட பெரிய பயம். அதுக்கே பயப்படல பரிசுத்து. என்னென்னா அது வரைக்கும் நான் சந்தோஷமாக வந்துட்டு போகிறேனே. விஷ்ணு கதையை கேட்டு, கிருஷ்ணனுடைய லீலைகள் கேட்டு, வாமன அவதாரம் என்ன, நரசிம்ம அவதாரம் என்ன, கிருஷ்ண அவதாரம் என்ன, ராம அவதாரம் என்ன, பரசுராம அவதாரம் என்ன, கபில வாசுதேவருடைய அவதாரம் என்ன, தத்தாத்திரேயுடைய அவதாரம் என்ன, யக்ஞாவதாரம் என்ன, ஆடேங்கப்பா அருமையான கதைகள். சும்மா ரம்யமாக அந்த பாகவதத்தை புரட்டி அந்த புது சக்கரவர்த்தி கதை அவதாரம் என்ன,
மத்ஸ்ய அவதாரம் என்ன, வாமன அவதாரம் என்ன, ஆஹா கூர்ம அவதாரம் என்ன, தன்வந்திரி அவதாரம் என்ன, மோகினி அவதாரம் என்ன, ஆடுங்கப்பா பலராம அவதாரம் என்ன, கிருஷ்ணாவதார உற்சவ சம்பிரமா ஸ்புருஷன் என்ன, தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷன் ஆடுங்கப்பா. இன்னும் அருமையான ஸ்லோகம். அப்படி ரசித்து கிருஷ்ணாவதார லீலைகளை, கிருஷ்ணாவதார உற்சவம் 10வது ஸ்கந்தத்தில் 3வது அத்தியாயத்தில் தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷனம் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா. அதில் நான் அதையும் காலையிலே படிச்சிட்டேன். அந்த 3 அத்தியாயம் படித்தாச்சு. 3 அத்தியாயத்தில் அந்த பகவான அவதார அந்த ஸ்லோகம்லாம் நம்ம மதியானமாக படிச்சிட்டோம். அதனால் அந்த சந்தோஷம் ஆயுதமாப்புள்ளதும் பகவான், அதாவது 10,000 பசுக்களை மனசால் தானம் பண்ணாராம் வசுதேவர் கிருஷ்ணாவதார உற்சவ காலத்தில். அப்போ என்ன பண்ணுறார், பின்னாடி 45வது சர்க்கத்தில் பார்த்தா, 45வது அத்தியாயத்தில் பார்த்தா, இதே 10வது ஸ்கந்தத்தில் ஜெயிலிருந்து விடுதலை அடைஞ்ச பிறகு ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணால், முதல் நேராக போய் அந்த 10,000 பசுக்களை ஃபஸ்ட்டு மனசால் தானம் பண்ணார்ல. அப்போ உண்மையிலேயே ராஜ்யத்தை ஏற்றுன்ட்டு வசுதேவர் தேவகி கம்சனை வதம் பண்ண பிறகு உண்மையிலே அந்த 10,000 பசுக்களை பிராமணருக்கு அதே மாதிரி தானம் பண்ணுறார். அவ்வளோ தர்மனிஷ்டர் அவர், ஒரு பொழுதும் விடமாட்டார். சத்திய சங்கல்பத்தினால் நம்ம தானம் பண்ண, ஏன்னா கை கட்டுப்பட்டு இருக்குதா, விலங்கிடப்பட்டு இருக்கிறதால கிருஷ்ணாவதார உற்சவ சமயத்தில். ஆனால் அதுக்கப்புறம் 45வது அத்தியாயத்தில் பார்த்தா கம்சனை வதம் பண்ண பிறகு பார்த்தா உடனே உண்மையிலேயே தானம் பண்ணுறார் பிராமணர். இந்த கட்டங்கள்லாம் படிக்கும்போது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும், ஆனந்தமாக. அப்போ இந்த கதைகளை கேட்டுன்னு இருக்கலாமே, ஆனந்தமாக பாகவதம் கேட்டு ஆனந்தப்படலாமே, வாழ்க்கையை நரகமாக்கிட்டு. மரணம் என்றைக்கோ ஒரு நாள் வரப்போகுது. அதை நினச்சி நான் இன்றைக்கி கவலைப்பட்டு ஆரம்பித்தேன்னா நான் இருக்கிற சந்தோஷத்தை இழக்க வேண்டியது தான். நான் இந்த சமயத்தில் ராமநாமத்தை பல ராகங்களை பாடி நான் அனுபவிப்பேன். அது என்றைக்கோ வரும்போது வரட்டும். அது பிரச்சனைகள் வருது, நாளைக்கு ஆபத்து வருது, பிரச்சனை வருது, இவங்க வராங்க, அவங்க வந்து பிரச்சனை போகிறாங்க, இவங்க வந்து சண்டை வலிக்கு போகிறாங்க. அதெல்லாம் இல்லாத கற்பனைகளை வளர்த்துக்கிறத காட்டிலும் பரிசுத்து செய்த மாதிரி பகவானுடைய கதைகளுக்கு 7 நாள் ஆனந்தமாக பாகவதம் கேட்டார் பற்றியா. அது மாதிரி சந்தோஷமாக நம்ம என்றைக்கு வந்து நம்ம கடைசி காலமாக இருக்குதோ அது வரும்போது வரட்டும், அது பார்த்துடலாம். விட என்னது என்றைக்கு நம்ம ஆயுச முடியுதோ அது அன்றைக்கி பார்த்துடலாம். அது வரைக்கும் சந்தோஷமாக இருக்கலாமே, ஏன் நரகமாக மாற்றிக்கணும்? சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன வழின்னா சரணாகதி தான். எல்லாம் பகவான் இஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு போகிறது தான் சந்தோஷம். இன்றைக்கி பாகவதம் படிக்க வச்சுறான், நேற்று நாமா சொல்ல வச்சான், நாளைக்கு ராமாயணம் படிக்க வச்சா சந்தோஷம்தான். அதுவும் பகவானுடைய இஷ்டம்தான். என்ன ஒன்று பௌதிகத்தில் களி வார்த்தை களினா அப்படின்னா இதுவும் தப்பு இல்லை, அப்போ இந்த தப்பும் செய்யலாம் பௌதிகமாக அப்படின்னு களி புருஷன் வேறு மாதிரி இப்போ நம்ம ரூட்டை மாற்றுவோம். பகவான் ஒரு நிமிஷம் யோசிக்கணும், பகவான் நம்மளை தவறு செய்ய சொல்லுவாரா? அந்த தவறை திருத்துவார், தவறை மன்னிப்பார். பகவான் அதான் செய்வது, தவறு செய்ய சொல்ல மாட்டார். அது கலிபுருஷன் சொல்கிறது. தவறு செய்கிறதும் அப்படின்னா நான் பாகவதம் படிக்க வச்சது பகவான் சொல்கிறேன், ராமநாமம் சொல்ல வச்சது பகவான் சொல்கிறேன். அப்போ இந்த தவறு செய்ய வச்சதும் பகவான் தானே. ஆனால் இந்த தவறு செய்ய பகவான் தான் சொல்கிறான். இந்த தவறு செய்தான் என்ன தப்பு, இந்த தவறு செய்ய அப்படின்னு அது சொல்கிறது வந்து கலிபுருஷன் சொல்லுவான் நம்ம மனசுக்குள்ளே. அந்த இடத்துல சுதாரிச்சிக்கணும். அந்த தவறு நம்ம செய்யக்கூடாது. அந்த தவறு பகவான் சொல்லுவானா? ஒரு நிமிஷம், பகவானுக்கு இது சம்மதமாக இருக்குமா? சம்மதம் இல்லாத விஷயத்த ஆனால் கலிபுருஷன் சொல்கிறான் இதுவும் பகவானுடைய செயல் தான் அப்படின்னு கெட்டதெல்லாம் சொல்லுவான். அதை எடுத்துக்கூடாது. அந்த இடத்துல பகுத்தறிஞ்சு நம்ம தனியாக பிரிக்க தெரிஞ்சுக்கணும். அதை தூக்கி போட்டுட்டு பாகவதம் படிக்க வைக்கிறதோ, ராமாயணம் படிக்க வைக்கிறதோ, ராமநாமம் சொல்கிறதோ அது பகவான் இஷ்டம். அது நிறைய சொல்கிறதோ குறைய நாம சொல்ல வைக்கிறதோ இல்லாட்டி அதிகமாக சொல்ல வைக்கிறதோ அது பகவானுடைய இஷ்டம். இந்த ஆன்மீக சம்மந்தமான விஷயத்த பகவான் இஷ்டமாக பார்க்கணும். இல்லை நாம் எதையும் எந்த துன்பத்தையும் தேடி போவோம், நமக்கு துன்பம் தேடி வருதுன்னா எப்போ எதிர்ச்சியாக நடக்கிறது தத்திர்ச்சியாக பகவான் இஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். மகான்கள் எதெல்லாம் பகவான் இஷ்டமாக சொல்லியிருக்காங்களோ அதை தான் நம்ம பகவான் இஷ்டமாக எடுத்துக்கணுமே தவிர கலிபுருஷன் தப்பான விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறதுலாம் பகவான் இஷ்டமாக ஆகவே ஆகாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அது பகவானுக்கு சம்மதமாக இருக்குமான்னு ஒரு நிமிஷம் நீ மனசாட்சி தொட்டு கேட்டால் மனசாட்சி பதில் சொல்லிட்டோம். கண்டிப்பாக அது பகவானுக்கு சம்மதமாக இருக்காது. அப்போ அது எப்படி பகவான் இஷ்டமாக நடந்திருக்கும்? அது ஒரு தப்பான செயல், நம்ம பாவம் பண்ணுறோம், ஏதோ ஒரு தவறு இதில் நம்ம கலிபுருஷன் தோன்றான் மனசுலேருந்து இதை செய் அப்படின்னு. அது நம்ம என்ன, இதுவும் பகவான் இஷ்டம்தான். பாகவதம் படிக்கிறது, ராமாயணம் படிக்கிறது, ராமநாமா குறைவாக சொன்னதோ
ஏம்பா நேற்று 100 மாலை சொன்னேன், இனி 100 நாமா கூட சொல்ல முடியலன்னு. இது பகவான் இஷ்டம் ஏற்றுக்கணும்ல. பகவான் நாமத்தை குறைக்க வைப்பானா? அவன் குறைக்க வச்சுருக்கானே? இல்லை, அது ஒரு காரணம் இருக்கும். இது நாமத்தை குறைக்க வைப்பான் அப்படின்னும் போது தவறு செய்ய பகவான் விடுவான், தவறு செய்ய வைக்கிறான். அப்போ அதுவும் பகவான் இஷ்டம் ஏற்றுக்கேன் அப்படின்ட்டு கலிபுருஷன் சொல்லிவிடுவான். அது வேறு, இது வேறு சாப்டர். அது ஆன்மீகம், இது பௌதிகம். இந்த தவறுதலை பகவான் செய்ய வைக்கவே மாட்டான். ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் அலசி ஆராய்ஞ்சி பார்த்து நிதானமாக திங்க் பண்ணி மனசில் மௌனத்தை கடைப்பிடிச்சி ஆனந்தமாக ராமநாமத்தை அனுபவித்து பகவான்களை கேட்டோம்னா பகவான் சொல்லுவான், இது என் சம்மதம் இல்லைப்பா, கலிபுருஷன் தான் இது பகவானை சம்மதம்னு சொல்லி உன்னை செயல்பட தோன்றான்பா, தயவுசெய்து அது ஒத்துக்காத. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. சரி, அவன் பொய்க்கு தலைவன். அவன் பொய்களை நிறைய அடிக்கடிக்கு நம்ம மனசில் புகுத்துவான் கலிபுருஷன். அதுக்கு உள்ள இடமே கொடுக்கூடாது. நீ பகவத் பக்தியிலே இருந்தனா அது வராது. ஃபஸ்ட்டு கலிபுருஷன் கலிமலாபகம், கலியை பலி கொள்ளும். கலியுடைய தோஷத்தை போக்கக்கூடியது தான் பகவான் நாம சங்கீர்த்தனம், பாகவதம். சரி, அதனால் நம்ம இஷ்டமாக எதுவுமே கிடையாது, எல்லாம் பகவானுடைய இஷ்டம்னு சரணாகதி பாவத்தில் வந்தால் தான் நாம் சாந்தின்னா என்னன்னே தெரியும், சந்தோஷம்னா என்னன்னே தெரியும். இன்றைக்கி என்னால் ரொம்ப படிக்க முடியல, பரவாயில்ல, விட்டுரு, பரவாயில்ல, கஷ்டப்படுத்திக்காது, மனசு இருக்கிடாது, அப்போ வெறுத்துடுவாதியே. இப்போ நம்ம ஏற்கனவே சொன்னோம், எல்லா விஷயமும் இப்போ நான் சொன்னேன், மனைவியே ஆனாலும் சரி, ஆரம்பத்தில் அழகாக இருந்தோம், அவள் பேசுகிற பேச்சில் பிரச்சனை கொடுக்குறதுல வெறுப்பாயிடுது. அதே மாதிரி 2 லட்டு சாப்பிட்றோம், நல்லா இருந்தது, 4வது லட்டு சாப்பிடும்போது வாந்தி வர மாதிரி இருக்குது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு எண்டு இருக்குது இல்லையா? எல்லாமே ஒரு நாள் வெறுப்படிக்க தான் செய்யும். அதில் ஆன்மீகத்துலேயும் அது மாதிரி தான். ராமநாமா சொல்கிறதுனாலும் சரி, எவ்வளோ நாள் நீ ராமநாமா சுவையாக சொல்லுவேன்? ஒரு காலகட்டத்தில் அதுவே நம்மளுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். போர் அடித்தாலும் அப்போ விட்டுருங்க, அதனால் எப்பவும் விடணும்னு சொல்லலை, அப்போதைக்கு விட்டுருங்க. மறுநாள் மறுபடியும் கண்டினியூ பண்ணுங்கள், இன்ட்ரெஸ்ட் வந்துடும். இன்ட்ரெஸ்ட் வரும்போது கண்டினியூ பண்ணி அப்படியே தொடர்ந்து நிறைய ஜபிக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் வெறுப்பு வந்துருந்தா சரி, கொஞ்ச நாள் விட்டுருங்க, பரவாயில்ல, ஒரு நாள் போனால் போட்டோம். ஆனால் மனசு நாமனா சரி, அந்த நாமனத்தில் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேந்தே, பகவானே இன்ட்ரெஸ்ட்டு கொடு, எனக்கு சந்தோஷம் கொடு அப்படின்னா, இன்ட்ரெஸ்ட்டில் நீ 10 மாலை இல்லை 100 மாலை கூட சொல்ல முடியும். இன்ட்ரெஸ்ட் இல்லாத உன்னால் ஒரு மாலை கூட ராமநாமா சொல்ல முடியாது. அப்போது நம்ம கெப்பாசிட்டி என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதை தான் செய்ய முடியும். அப்போ அதை வரையும் செய்துட்டு போ, எதையும் செய்யாமல் இருக்காத. அதே சமயத்தில் அதில் போட்டு மனசு இறுக்கி அது அப்படியே இறுக்கி நான் தான் காரணம், நான் தான் இத்தனை நாள் செய்ததுலாம் நான் தான் காரணம் அப்படின்ட்டு உன் பலத்தை அங்கே முன்னாடி வைக்காத, பகவத் பலத்தை முன்னாடி வை. அப்படின்னா இத்தனை நாள் செய்தது உன் சாமர்த்தியத்தினாலும் ஆகிடும். இத்தனை நாள் நாம சொந்து உன் சாமர்த்தியம் ஒன்றுமே கிடையாது, கிருஷ்ணனுடைய சாமர்த்தியத்தினால பலத்தினால நீ செய்த. அப்படி தான் அர்ஜுனும் சொல்கிறான், என் பலத்தினால நான் ஜெயித்தேன், பாரத போர் நினச்சேன், இல்லை கிருஷ்ண பலத்தினால ஜெயித்தேன், என் பலம் இப்போ ஒன்றுமே இல்லாமல், என் கிருஷ்ண பலம் இல்லாத என் பலம் இப்போ பார்த்தா ஒரு இடையிற இடத்துல கூட என்னால் ஜெயிக்க முடியல, நான் தோற்று போய் வந்தேன் அப்படின்னு அர்ஜுனே சொல்கிறான். என் பலம் ஒன்றுமே இல்லை அப்படின்றது நான் கண் கூட உணர்ந்தேன், நான் அனுபவித்தேன், உதப்பட்டுன்னு வந்தேன் அப்படின்னு அர்ஜுனை சொல்கிறான். இதுதாங்க உண்மை. உன் பலம் ஒன்றுமே இல்லை. நேற்று பார்த்தா 30 மாலை சொன்னேன், இந்த 20 மாலை சொன்னேன்னு சொல்கிறேன், நேற்று நிறைய நாமா சொன்னேன், இன்றைக்கி ஏன் 10 நாமா கூட சொல்ல முடியல? அப்போது நேற்று நடந்தது பகவானுடைய பலத்தினால, இன்றைக்கி உன் பலத்தினால பகவான் பலம் இல்லைன்னா உன்னால் 10 நாமா கூட சொல்ல முடியல. அப்போ இது பலவீனம். ஆஹா, நான் விட்டு மாட்டேன், அதான் அகங்காரம் அங்கே தலையெடுக்கும். நான் விட்டு மாட்டேன். அது எப்படி நேற்று இவ்வளோ மானமாக சொல்லிட்டு இன்றைக்கி இவ்வளோ நாள் சொல்லாமல் நான் சொல்லியே தீருவேன் அப்படி சொல்லி பிடிவாதமாக சொல்லுவாங்க. அப்படிலாம் வேண்டாம். அப்போ சரணாகதிக்கு வரலன்னு அர்த்தம். பகவத் விஷயத்தில் பிடிவாதம் இருக்கணும், செய்து பாருங்கள். இன்ட்ரெஸ்ட் கொடுத்தா சந்தோஷம், இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலன்னு என்ன ஆகணும்? மேலே அது மேலே வெறுப்பு உண்டாகும். அடுத்த நாள் நான் மறுபடியும் முயற்சி பண்ணிங்க, திரும்பியும் ஃபஸ்ட்லேருந்து முயற்சி பண்ணி அந்த 108 மாலை. இப்போ நான் 3 மணி நேரம் நாம சொன்னால் 3 மணி நேரம் எப்படியாவது சொல்லணும்னு கஷ்டப்படுவீங்க. அது மேலே மன உளைச்சலை கொடுக்கும். சீக்கிரமாக நம்ம சாதனையை விட்டுடுற மாதிரி பண்ணிட்டோம். சீக்கிரமாக நாமத்தை விட்டுருவீங்க, தொடர்ந்து சுத்தமாக சொல்லாமல்.
அந்தளவுக்கு ஆகிடும். அந்த பாகவதமும் சரி ராமாயணமும் சரி எதுக்கு மேலே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு ஏன்னா பௌதிக வாழ்க்கையில் வாழற வரைக்கும் அப்படி தான். நம்ம நல்லா தேன் மாதிரி சுவைச்சிட்டு நல்லா பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டோம், அப்புறம் உங்களுக்கு தேவிட்டாது. அது அது அந்த ஸ்டேஜ் வேறு. அந்த ஹை ஸ்டேஜுக்கு வந்துட்டோம்னா பாகவதம் சுவாது பதே தித்திக்க ஆரம்பிச்சுன்னா அது இப்போ ஆரம்ப காலத்தில் கூட தித்திக்கும், ஆனால் ஒரு காலகட்டத்தில் அப்போ அதுவே போர் அடிக்கும் அதே பாகவதம். அப்புறமா நம்ம பழகுனா நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு நித்தியம் பாகவத சேவையா. நித்தியம் பாகவத சேவையில் எப்படின்னா சுத்தமாக நம்ம பாபங்கள்லாம் நஷ்டப்பிராயேஷு அபத்ரேஷு அமங்கலமான வாசனைகளோடு அந்த பாபங்கள் நம்ம போயிடுச்சுன்னு சொன்னால் அப்போ டெய்லி பாகவதம் படிக்காமல் உங்களால் தூங்க முடியாது, எழுத முடியாது. அது ஒரு ஸ்டேஜ். அந்த பக்கம் வரும்போது ஆரம்ப நிலையில் கொஞ்சம் பக்தி வரும். நம்ம ஏற்கனவே சொல்லிடுறோம், எப்பவும் பக்தி வராது, எப்பொழுதாவது பக்தி வரும். அதை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கும். எப்பவும் பக்தி வர்றதுக்கு என்ன பண்ணணும், அந்த எப்பொழுதாவது வரக்கூடிய பக்தியை பயன்படுத்திக்கும். மற்ற நேரத்தில் வராது, பக்தி வரலைன்னா பரவாயில்ல, பகவானுடைய இஷ்டம்னு நினச்சி கம்னு போய்ட்டு அவ்வளோதான். பக்தி வரும்போது டக்குன்னு என்ன இது பக்தி வர மாதிரி இருக்குது, ஆனால் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது படிக்கிறதுக்கு. நம்ம அலட்சியம் பண்ணோம்னா பாகவதம் படிக்காமல் விட்டுருவோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டு வரதே பெரிய விஷயம். இன்ட்ரெஸ்ட் வந்துன்னா உடனே பாகவத புஸ்தகம் திறந்து படித்து அதை அந்த இன்ட்ரெஸ்ட்டை அதிகப்படுத்திக்கணும், பக்தியை டெவலப் பண்ணிக்கணும். அப்போ கொடுக்கும்போது பயன்படுத்திக்கணுமே தவிர கொடுக்காத போது நம்ம மன உளைச்சலோடு ரொம்ப சிரமப்படக்கூடாது. கொடுக்கும்போது பயன்படுத்தி அதை டெவலப் பண்ணிக்க பார்க்கணும். இதுதான் டெக்னிக். பக்தியினுடைய விஷயமே இதுதான். சரி, டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன், போதும். ராம 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 ராம. ஸ்ரீ ராமநாத சிங்கத்துக்கு ஜெய், ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ராம 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 ராம.